Hi friends, welcome back to Tanji's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We all are doing good. நம்ம இன்னைக்கு ருசியான ஆலு பராத்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பராத்தா செய்யறதுக்கு நான் 6 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை, 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரையும் ஆயிலும் எதுக்கு சேர்த்தோன்னா சர்க்கரை பராத்தாவை கிறிஸ்பியாக கொடுக்கும், அதே போல் ஆயில் பராத்தாவை சாஃப்டாக கொடுக்கும். இப்போது நம்ம சேர்த்ததை நல்லா பெதறி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோன்னா பராத்தா ரொம்ப ஹார்டாயிடும். இதுக்கு மட்டும் இல்லை, ரொட்டி, சப்பாத்தி, ஃபுல்கா எல்லாத்துக்குமே இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் தடவி ஒரு ½ அன் ஹவர் மூடி வச்சிடலாம். இப்படி ஆயில் தடவும் போது நம்ம மாவு சீக்கிரமாக காயாமல் இருக்கும். இப்போ பராத்தாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைட் நம்ம பொட்டேட்டோ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிட்டு சைட் டிஷ்ஷும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டஃபிங் ரெடி பண்ண ஒரு ½ kg பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இதை குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஆறின உடனே அதில் இருக்கிற தோலெல்லாம் உரித்து ஒரு இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஸ்மாஷர் இல்லைன்னா கையிலேயே நல்லா பிசைஞ்சு கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோவில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணோன்னே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்ச ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்க. இதை திரும்பியும் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க, இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக கோதுமை மாவை இதில் டஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச மாவை 2 சைடும் இந்த கோதுமை மாவால் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நல்லா குழி பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவு நம்ம பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதை சப்பாத்தி நகர்த்துற மாதிரி நல்லா நகர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நகர்த்தி வச்ச ரொட்டியை 2 சைடும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ருசியான ஆலு பராத்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதுக்கான சைட் டிஷ்ஷை செஞ்சிடலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக தயிர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை உங்கள் வீட்டாளுங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த லைக்கை கொஞ்சம் தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.